கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா இருக்காங்க இல்லையா, யாருக்கு தெரியாமல் வந்துட்டு உள்ளே வர்றாங்க. பக்கத்தில் வந்துட்டு விளக்கு மாதிரி இருக்குது. அதில் சாமுண்டீஸ்வரி அவங்க சேலை எடுத்து பற்ற வச்சுட்டு, அக்கா இனிமேல் நீ இருக்க போகிறது கிடையாது, உன்னோட குடும்பமும் இருக்க போகிறது கிடையாது, நீ வந்துட்டு ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலை எடுத்து அப்படியே தீயில பற்ற வச்சுட்டு அப்படியே ஒரு வில்லத்தனமாக பார்த்துட்டு அங்கே போட்டுட்டு மறுபடியும் யாருக்கு தெரியாமல் நைஸாக வெளியில் போய் நின்றுட்டு அங்கே வந்துட்டு கார்னரில் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. நின்றுட்டு வந்துட்டு அப்படியே முறைச்சி சந்தோஷத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெருப்பு இங்கே மடமடன்னு சிலையில் எரிஞ்சிட்ருக்கு. இன்னையோட நீயும் க்ளோஸு, உன் ஆட்டமும் க்ளோஸு. நீ போனதுக்கப்புறம் அந்த திமிரு பிடிச்சவன் மட்டும் எதுக்கு இங்கே, அவனையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். அப்புறம் இங்கே நான் வச்சதான் ராஜ்யம், நான் வச்சதான் சட்டம். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேக்கா என்னை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல கூட என்னை மேலே வர விடாமல் நீயே எல்லா இடத்துலையும் முன்னுக்கு வந்து நின்றுட்டேன். நீ இங்கே வாழ்ந்ததெல்லாம் போதும், நீ அனுபவித்த அந்த மதிப்பு மரியாதையும் போதும், இனிமேல் அதெல்லாம் எனக்கு தான். நானும் வந்துட்டு என் புருஷனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். அப்புறம் குடும்பம் செதறி உடைய போகுது, அதை பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி உங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு லைட்டாக வந்துட்டு அந்த தீர ஸ்மெல் வந்துட்டு வருது. என்னது ஒரு மாதிரி வந்துட்டு கருகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா புடவை எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ நெருப்பு நெருப்பு, சந்திரா சந்திரா. அப்போ கூட அவங்க தங்கச்சியை தான் ஃபஸ்ட்டு சந்திரா சந்திரான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க தங்கச்சி மேலே எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. சந்திரா இங்கே வாங்க, நெருப்பு இங்கே பாரு, என் சிலையில் நெருப்பு, இங்கே வாங்க எல்லோரும் வாங்க, யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அப்புறம் தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வர்றாங்க. சந்திரா ஆனால் இதை ரசித்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க, கத்துறதையும் கதறதையும். அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு பக்கத்தில் இருந்த ஒரு துணி எடுத்து டப்பு டப்புன்னு அதை வந்துட்டு அணைச்சிடுறாங்க. பிள்ளைங்களாம் வந்துட்டு அழுகுறாங்க, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சாமுண்டீஸ்வரி உனக்கு ஒன்றும் இல்லைங்க, வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக வந்துட்டு அவங்கள வெளியில் கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சந்திரா எதுவுமே நடக்காத மாதிரி, அக்கா என்னக்காச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பொண்ணு எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேச, அதை கேட்டது சந்திரா வந்துட்டு ஓவர் ரைட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்னக்கா இது இப்படி தப்பு தப்பாக நடக்கும், பூஜை பண்ணால் மனசு சரியாயிருந்தா உனக்கு இந்த எல்லா ஏற்பாடையும் சூப்பராக பார்த்து பண்ணேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சந்திரா வந்துட்டு ஓவர் ரைட்டிங் பண்ணுறது கார்த்திகே லைட்டாக ஃபீல் ஆகுது. இவங்க தான் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணியிருப்பாங்களோ, இவங்க பண்ணுற ஆக்ஷனே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து சந்திரா வந்துட்டு இவன் இதுக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு பிள்ளைங்களாம் பயத்தில் இருக்காங்க. சும்மா இருங்க, அதான் ஒன்றும் ஆகலையில, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம சின்ன பொண்ணு தான் அதில் ரொம்ப ஃபீல் பண்ணுது. அடுத்து வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டு சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி பார்த்து பூஜை பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்லங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தள்ளி சேஃபாக தான் இருந்தேன், எப்படி நெருப்பு பிடிச்சிச்சுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்க. சந்திரா வந்துட்டு திருட்டு மொழி முடிக்கிறாங்க. அதை கார்த்தி வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இனிமேல் சந்திரா மேலே கார்த்தியோட அந்த ஃபுல் அட்டென்ஷனும் வந்துட்டு போக போகுது. கூடிய சீக்கிரம் சந்திராவோட ஆட்டத்தை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் அக்காவும் தங்கச்சி நேருக்கு நேர் மோதிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. அதோட நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, கமெண்ட்ஸ்லேயே மாற்றி மாற்றி வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னது தான், கேடி ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு அந்த அஃபெக்ஷன் இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன்னா, ஸ்டோரி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்படியே வந்துட்டு அதே ஃபாலோ பண்ணுவோம், அதை நம்ம பர்சனலாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா அவங்களுமே ஒரு ஆக்டர்ஸ் தான், காசை வாங்கிட்டு ஆக்ட் பண்ணுறாங்க. நம்ம கத்தி கதறதுனால அவங்களுக்கும் ஒரு கஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. நான் வந்துட்டு உங்களுக்கு இல்லை, எனக்குமே எடுத்துக்கிற அட்வைஸ் இதுதான். எந்த ஒரு சீரியலுமே நம்ம உள்ள மூழ்கி போய் அதிலே வந்துட்டு ஊற வேணாம். அதனால தானே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த சீரியலை வந்துட்டு பிடிச்சிருந்தா பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி பேட் கமெண்ட்ஸ் கொடுக்க வேணாம், அவ்வளோதான், விட்டுற வேண்டியதான். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டோரி ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. டைரக்டர் ப்ளஸ் சேனல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இப்படி செகண்ட் பார்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வர லாபமோ நட்டமோ அவங்களுக்கு தான், நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவங்க வில்லனாவோ ஹீரோவோ நடித்து பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் நம்ம தான் வந்துட்டு எனிமீஸாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது மெசேஜ் பண்ணுறவங்கள சொல்கிறேன், சரியா இல்லையா நீங்களே சொல்லுங்கள்.